அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுக காரன் ஓடி ஒளியறவன் இல்லடா, போலீஸ பார்த்து டவுசர்லயே போறவன்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கரூர்ல பேசின விஷயத்த கிட்டத்தட்ட அவர் என்னமோ பேசி 3 நாள் ஆச்சு. ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூவம், சாக்கடை வாய், நாரவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனம். அது யார் அப்படின்றத நான் உங்களுக்கு சேனலுக்குள்ள சொல்றேன். வீடியோல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய முதல்வர் அவர்களை இந்த அரச வந்து நேத்து சுப்ரீம் கோர்ட் அதாவது ஹைகோர்ட் வந்து ரொம்ப வெகு விரைவா வந்து பாராட்டியிருக்காங்க. இத பத்தி நம்ம பேசுவோம். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது? குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாரி ப்ளூ சட்டை மாறன் வந்து இன்னைக்கு அரசியல்வாதியா மாறுறதுக்கு உருவெடுக்கிறாப்லயோ என்னமோ தெரியல. இந்த நாம் டம்ளர் கட்சியில சேர்ந்துட்டு இவரு தொல்ல தாங்க முடியல. இவர் தேவையில்லாத ஒரு விஷயத்துல தலையிட்டு இருக்கிறாப்ல. நெறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. நம்ம சேனல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒரு லைக்க பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட்ல சொல்லிருங்க. அதுக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்மளுடைய இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பா ஒரு இரங்கல் செய்தியை சொல்லிருவோம். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நேத்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய செய்திய நம்ம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். நேத்து முந்தா நேத்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல மிகப்பெரிய விஷயத்த திமுகவ வச்சு செஞ்சிருப்பாப்ல. இன்ன வரைக்கும் அதுக்கு பதில் குடுக்குற விதமா வந்து அவங்களும் பதிலடி குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அத விட ரொம்ப முக்கியமா கரூர்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நம்ம பேச மாட்டேன்றோம், பேச மாட்டேன்றோம்னு சொல்றாங்க. பேசுனா எந்திரிச்சு போயிடுறாங்க. இவங்களெல்லாம் நீ பேசணும்னா கதவ சாத்தி வச்சுக்கிட்டு தான் பேசணும் போல அப்படின்னு சொல்லி சொன்னோனே, துரைமுருகன் என்ன பண்ணிட்டாப்ல, ரொம்ப பயந்துட்டாப்ல. ஐயய்யோ! நம்மள கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு நம்ம ஆட்கள் உள்ள இருக்கையில பேசினாப்லேன்னா, இவங்க வந்து பேசுறத நம்ம ஆட்களால தாங்க முடியாதே, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்ன உடனே, அ துரைமுருகன் அவர்கள் அதாவது உள்ள இருக்கு. இப்ப அவர் எம்எல்ஏ கிடையாது அப்படின்றனால, உள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள் பயந்து போய் இவர்ட்ட சொல்லி இவர் ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்கிறாப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த திமுக காரன பார்த்தா உனக்கு ஓடி ஒளியறவன் மாரி தெரியுதா? நாங்கலாம் ஓடி ஒளியறவன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எதுக்காகன்னா, நான் வரிசையா ஒண்ணொண்ணா சொல்றேன். அதாவது விசாரணைன்னு சொன்ன உடனே முன்ஜாமீன் கேட்டு ஒரு அப்ளை கூட பண்ணாம ஓடி போனவர் தான் ஏவா வேலு. கே.என். நேரு அவர்கள் அ ஒரு முன்ஜாமீன வாங்கிக்கிட்டு இன்னைக்கு சட்டத்துக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறவர் தான் இந்த கே.என். நேரு. செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. சரி அதெல்லாம் தான் போய் தொலையுது. கட்சிக்காரங்க போயிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா, ஜென்சி மீட்டிங்ல ஒருத்தன் தப்பா பேசிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள நைட்டு போலீஸ் போறாங்க. கக்கூஸ்குள்ள போய் ஒளிஞ்சுட்டான். ஆள் அப்ஸ்டாண்டு. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள் திமுகல ஏகப்பட்டது இருக்கு. ஏன் இன்னைக்கு திமுக தலைவரே நம்ம மேல எதுவும் பஞ்சாயத்து வந்துருமோன்னு லண்டன்ல போய் ஒளிஞ்சிருக்காப்ல. இன்னைக்கு இவ்ளோ பெரிய விஷயங்கள் திமுக கூட நடந்துகிட்டு இருக்கும்போது, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆத்தூர்ல ஒரு சட்டமன்ற தொகுதியில ஏதோ விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. காவல்துறையினர் போய் பாதுகாப்புக்கு போனவங்க முன்ஜாமீன் ரத்தானோனே உள்ள ஏத்துறாங்க வண்டியில. நான் ஏன் வண்டியில வர்றேன்ப்பா அப்படின்றாப்ல. இல்லண்ணே நீங்க வந்து ஆல்ரெடி கைதாயிட்டீங்க. உங்க வண்டியெல்லாம் தொட முடியாது. நீங்க நம்ம வண்டியில ஏறுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒருவேள அவர் வண்டியில வந்திருந்தாருன்னா, காவல் நிலையத்துக்கு போயிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு திமுகவுடைய ஒரு நிலைமை. ஓடி ஒளியிறதும், ஓட 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 விரட்ட வேட்டைக்காரன் வர்றதும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இன்னைக்கு தமிழக அரசியல்ல பிரபலமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகமுமே நம்மளுடைய தமிழக அரசியல தான் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்லணும். ரைட், இப்ப நம்மளுடைய ஹைகோர்ட் வந்து நேத்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை மாற்றம்னா இதுதான் மாற்றம்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமா வந்து கோர்ட் வந்து நம்மளுடைய தமிழக அரச பாராட்டாது. இதுவரைக்கும் திமுகவ பாராட்டியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, பெரிய கேள்விக்குறி தான். என்ன விஷயம்னா, புதுக்கோட்டையில நில ஆக்கிரமிப்பு, அதாவது நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுது. இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா வந்து அவங்க அணுகுமுறை அப்படின்றதும், அதுக்கு அவங்க அதாவது சரி பண்ணிட்டு இன்னும் 3 மாத காலத்துக்குள் உங்களுக்கு வந்து அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன விதமும் வந்து அவங்களுடைய அந்த வக்கீல்கள் குடுத்த அந்த மனு அப்படின்றது ஹைகோர்ட்ட ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. ரைட்டு. இப்ப வந்து ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கரூர்ல பேசினது ரொம்ப வந்து கொச்சையா இருந்துச்சாம். கூவம் மாரி இருந்துச்சு. கூவம் ஆறு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்த முன்வைக்கிறாங்க. கூவம்னா என்ன? இன்னைக்கு சென்னையோட மிகப்பெரிய ஒரு ஆறு தான் கூவம் ஆறு. இன்னைக்கு அந்த கூவம் ஆறு அப்படி போயிருக்குனாலே, என்னைய கேட்டா அந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு அப்புறம் இருந்த எடப்பாடியும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, முழுக்க முழுக்க அந்த கூவம் ஆற இப்படி நாசமா போன ஆறா மாத்துனதே வந்து இவங்களோட ஆட்சி காலத்துல தான். அந்த ஆறோட ஒப்பிட்டு இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் சீண்டிக்கிட்டே இருக்கிறாப்ல. உன்ன த்ரிஷா வச்சு சீண்டுறாப்ல. இன்னைக்கு ஆர்.பி. உதயகுமார் மாரி ஆட்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. சரி அவர் தான் அப்படி பேசுறாருன்னு பார்த்தா, ஜெயக்குமார் அவர்கள் இருக்காரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்வர் எப்படிப்பா ஊழல் இருந்தாலும் ஆட்சி உங்களுக்கு நான் தர்றேன்னு சொல்றாரு. எப்படியாப்பட்ட ஆள வச்சுக்கிட்டு சொல்றாருன்னு சொல்லும்போது, செங்கோட்டையன், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர குறிப்பிட்டு சொல்றாரு. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் ஊழல் எப்படி ஒழிப்பாருன்னு கேட்கும்போது, அப்ப அவங்கலாம் இருந்த அதிமுக கட்சி இவ்வளவு நாள் ஊழல் கட்சியாவா இருந்துச்சு? அப்படின்ற ஒரு கேள்வி
கேள்வி. ஏன்னா இவ்வளோ நாள் ஒண்ணா பயணிச்சவங்க, ஒண்ணா இருந்தவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா நம்பி பதவிய குடுத்துட்டு போனத ஆட்டைய போட்டதுக்கு அப்புறம் கூட விடாம இவங்கலாம் அப்படியே லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல அடிச்சுக்கிட்டே இருந்தவங்கன்னு சொல்லிட்டு, சொல்லாம சொல்றாப்ல ஜெயக்குமார் அவர்கள். அப்ப இன்னைக்கு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்துட்டா, கூட இருக்கிறவங்களே நாங்க காட்டி குடுத்துருவோம். இவங்கலாம் இப்படி நாங்கலாம் ஒண்ணு மண்ணா இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, பெரிய ஆர்டிக்கிலே போடலாம் போல ஜெயக்குமார் வச்சு சொல்றத பார்த்தா. அவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு ஜெயக்குமார் வாயிலிருந்து வெளியில வந்திருக்கு. அடுத்து முக்கியமா வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, நம்மளுடைய கோயில் நிலம் நேத்து நான் சொல்லியிருப்பேன் வீடியோல. நம்ம காலையில வீடியோ போட்டோம். காலையில ஒரு 9:30 மணிக்கு வீடியோ போட்டோம். கிட்டத்தட்ட மதியானம் 2, 2:30க்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காரு. நம்ம மட்டும் கிடையாது. மிகப்பெரிய சேனல்ல வந்து ஒரு வீடியோவா அது வருது. நம்ம வேற யாருமே வந்து அத பத்தி பேசவே இல்ல. நம்ம மட்டும் தான் பேசியிருந்தோம். என்னன்னா, பழனியில ரூ. 100 கோடி நிலம் வந்து ஆக்கிரமிச்சின நிலத்த தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் இது தண்டாயுதபாணி கோயில் நிலத்த தண்டபாணி அப்படின்றவர் மனு குடுக்குறாரு நீதிமன்றத்துல. ஐயா இந்த மாரி தனிப்பட்ட நபர்களுக்கு கோயில் நிலத்த வந்து பட்டா போட்டு குடுத்துருக்காங்க. அதுவும் சார் பதிவாளர் லீவு போடும்போது, உதவி சார் பதிவாளர் இந்த வேலைய பார்த்துருக்கிறாப்புல. என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு முந்தின நாள் தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கரூருக்கு போறாரு. கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேல இருக்கிற கரூர்ல இருக்கிற ஆக்கிரமிப்பு நிலங்கள அந்த இனாம் ஒழிப்பு அப்படின்ற ஒரு இடத்துல பட்டா போட்டு மறுக்குறாங்க. மக்கள் வந்து உண்மையிலேயே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே நெறைய பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க, "அக்கா எவ்வளோ நாள் வாழ்ந்த இடத்த விட்டுட்டு இன்னைக்கு சொல்றாங்களே இது சரியில்லைன்னு சொல்லும்போது நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு மிகவும் வந்து ஒரு மண்டை குடைச்சலான விஷயம் வருது. எடா அது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து கரூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பணி நியமனம் ஆனவளங்கிறதுல ஒரு பஞ்சாயத்து அந்த டைம்ல போயிட்டு இருந்துச்சு. அப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிக்கும்போது அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு இடியா வந்து இந்த செய்தி இறங்குது. ஒட்டுமொத்தமா ரமேஷ் அவர்கள் உடனடியா அதுக்கு ஸ்டெப் எடுத்து அந்த பத்திரப்பதிவு உடனடியா ரத்து பண்ணப்பட்டு மீண்டும் அந்த நிலம் கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வேற எந்த ஆட்சி காலத்திலயும் மாறாது. யோசிச்சு பாருங்க இந்த நிலத்தை யார் ஆக்கிரமிச்சிருப்பா அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பெரிய பெரிய கோயிலோட நிலத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கோயிலை பத்தியே பேசுவோமே. பழனி அப்படின்னா அடுத்து திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயில்கள் வந்து மிகப்பெரிய கோயிலா முருகருக்கு சொந்தமானது இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில்லாம் மதுரையில பார்த்தீங்கன்னா, ஏக்கர் கணக்குல கிட்டத்தட்ட அவ்வளோ கோடி கணக்கான ஏக்கர் வந்து இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம். அப்ப இருந்த ராஜாக்கள் இடம். அது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வரலாறா போகும். ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல முக்காவாசி இடம் திமுக காரங்க இடமா இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து என்னைக்கு அவங்க கையகப்படுத்துவாங்க அரசு அப்படின்றது கேள்விக்குறியா போச்சு. ஆனா நேத்து அமைச்சர் அவர்கள் இந்த ஒரு வேலையை செஞ்சதுக்கு அப்புறமா ரைட்டு இறங்கி அடிக்கிறாப்புல. இன்னி சீக்கிரம் திமுக காரன் பூரா நடு ரோட்டுக்கு வந்துருவான் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. நேத்து அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதே போல கரூர் மக்களுக்கும் அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய வேலையை பார்க்குறாரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியான இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய மாநாடு கூட இன்னைக்கு இருக்கு. என்னன்னா கரூர்ல வேலை பார்த்து அந்த அரசு பணி நியமனத்துக்கு கொடுத்ததுக்கு அது சரியானதா தப்பானதான்னு இன்னைக்கு நான் மாநாட்டில் சொல்றேன் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வேற வச்சிருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டா மாறுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துருக்கிறாப்புல. இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு இன்னும் வந்து நியூஸ்ல அந்த அளவுக்கு வெளியில வரல. அதனால தான் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். தயவுசெய்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயமா பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்கிறதும், கூட்டணியில பங்கு பெற்றிருக்கிறதும் வந்து பிடிக்காத ஒரு செயலா போயிட்டு இருக்கு. நம்மளும் அதை நிறைய விமர்சனம் பண்ணியாச்சு. இன்னைக்கு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, திமுக வந்தா ஒரு பேச்சு, திமுக போனா ஒரு பேச்சு, ஸ்டாலினை பார்த்தா ஒரு பேச்சு, இந்த மேடையில ஒரு பேச்சு, அந்த மேடையில ஒரு பேச்சு, சொந்த மேடையில ஒரு பேச்சுன்னு சொல்லி நேரத்துக்கு ஒரு பேச்சை பேசுறாப்புல. இப்ப சமீப நாட்களா என்னதான் ஆச்சு திருமாவளவனுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரைட்டு ஏதோ ஆயிருச்சு. பெட்டி எதுவும் சரியா வாங்கலையா, இல்ல திமுகட்ட வாங்கின பெட்டிக்காக இப்ப பேசிட்டு இருக்காப்லையா, இல்ல முழுசா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்துட்டா எங்க திமுக காரன் கொடுத்த பெட்டியை வாங்க போறானா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ரைட்டா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில இடம் பெற்றிருக்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு பிடிக்கல. கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. இது போக சிபிஐ மற்றும் சிபிஎம் எடுத்துக்கங்க. இவங்க என்ன பண்ணாலும் தமிழக வெற்றி கழக அரசு என்ன பண்ணாலும் குறை சொல்றதே இவங்களுக்கு வேலையா இருக்கும்போது, இன்னைக்கு எதுக்கு இவங்கள நம்ம கூட வச்சிருக்கணும்? ஒண்ணு வரவேற்கணும், இல்ல எதிர்க்கணும். எதிர்க்கிறதுக்கு காரணம் சொல்லணும். ஆனா சம்மந்தமே இல்லாம நீங்க என்ன சொன்னாலும் நாங்க முட்டுக்கட்டையா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் தான் ஐயா சண்முகம் அவர்கள், ஐயா வீரபாண்டி அவர்கள். இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர்களுக்கு உண்மையிலேயே மண்டை காய்ச்சல் ஆயிருச்சு. நீங்க கிளம்புங்க, பொட்டியை கட்டிருங்க. பேசாம நீங்க திமுகவுக்கு போய் அடிமையாகி அறிவாலயத்துக்கு அடப்பிருக்கிற வேலையை மட்டும் பாருங்க. நாங்க எங்களுடைய கூட்டணியையும் எங்களுடைய ஆட்சியையும் நாங்க நேர்மையா நடத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட மிகப்பெரிய அளவுல தமிழக வெற்றி கழக தலைவர் ஃபோன் கால்லையும் பேசியிருக்காரு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா
சௌமியா அன்புமணி அவர்கள் ஆஃபீஸுக்கும் வந்திருப்பாங்க. பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அடுத்து அவங்க பனையூர்ல வந்து மிகப்பெரிய இணைப்பு விழா வைக்க போறாங்கன்றது ஒரு தகவலா வந்திருக்கு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு அமைச்சர் பதவி அவங்களுக்கு குடுக்க போறாங்க. மிகப்பெரிய அளவுல 4 எம்எல்ஏக்களுடன் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படின்றதும் ஒரு தகவல். இது போக திருமாவளவன் அவர்கள் அங்க என்ன பண்ண போறார் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பாமகக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் சுத்தமாவே பிடிக்காது. ஏன்னா 2 கட்சியும் வந்து நேத்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு மேடையில மிகப்பெரிய அளவுல பேசியிருக்காரு. இதெல்லாம் உன் ஜாதி புத்தி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்ப யார சொல்ல வராரு திருமாவளவன் அவர்கள்? இந்த ஜாதி புத்தி அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே ஜாதி பிரச்சனை திமுக எதுவும் உண்டு பண்ண சொல்லிருச்சா? இல்ல அவருக்கு குடுத்த அசைன்மென்ட் அப்படியா? அப்படின்றது இன்னும் நமக்கு புரியல. அழகு முத்துக்கோன் அவர்களுடைய நினைவு நாளான நேற்று பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டி தூத்துக்குடி கோவில்பட்டியில மிகப்பெரிய அளவுல எல்லாருமே வந்து மாலைலாம் போட்டு மரியாதைலாம் பண்ணியிருப்பாங்க. தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் ஸ்ரீநாத் மற்றும் மதன் ராஜா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா ஒருத்தர் வந்து ஏரியாவுடைய அமைச்சர், இன்னொருத்தர் பொறுப்பு அமைச்சர். எல்லாருமே இப்ப பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் ஒரு ஏரியால இருந்தா ஒண்ணா போவாங்க. எம்எல்ஏக்களோட இணைந்து போவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் தனித்தனியா 10:30 மணிக்கு ஒருத்தரும், 12:30 மணிக்கு ஒருத்தருமா வந்து போயிருக்காரு. இது போக அவங்களுடைய நிர்வாகிகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மோதல் போக்கு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்கூட தெரியுது அப்படின்றதும், இதுக்கு உள்கூத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமும் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு ஒரு தகவலா போயிருக்கு. இது வந்து மிகப்பெரிய அறிக்கையா ஸ்ரீநாத் அவர்கள் நம்மளுடைய முதல்வர் அவர்களை தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசணும்னு இருக்காரு அப்படின்றது ஒரு சின்ன தகவலா இருக்கு. ஏன்னா நேத்து கூட மேடையில இது பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. நான் வந்து அரசியல் பின்புலமே இல்லாதவன். இன்னைக்கு நான் வந்து மீன்வளத்துறை அமைச்சரா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய நண்பன் தான் காரணம்னு சொல்லியிருப்பாரு. இதுல விட நேத்து சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடந்திருக்கு. இந்த புரோட்டோகால்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த திமுகவுக்கு புரோட்டோகால்னா என்னன்றத நம்ம ஸ்ரீநாத் அமைச்சர் அவர்கள் பாடம் எடுத்திருக்காரு. என்னன்னா, இப்ப அமைச்சர் அவர்கள் மாலை போடுறாங்க அப்படின்னா, அதுக்கான வேலையாட்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேற கட்சிக்காரங்க வருவாங்க. வேற பொறுப்புல இருக்கிறவங்க வருவாங்க. ரைட்டா? அமைச்சர் அவர்கள் வரதுக்கு ஏதோ தாமதம்ன்ற காரணம் முன்கூட்டியே சொல்ட்டாங்க. மாவட்ட கலெக்டர் அவர்கள் போய் முதல்ல மாலைய போட்டுட்டாப்ல. அடுத்து அமைச்சர் அவர்கள் போம்போது பார்த்தீங்கன்னா, "அக்கா கனிமொழி அக்கா குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற" மாரி உள்ள வந்துட்டாங்க. "அக்கா வெயிட் பண்ணுங்க. அமைச்சர் போட்டோனே போங்கன்னு" சொல்லும்போது, டிராஃபிக்ல இருந்து அக்காவுக்கு படு பயங்கரமாயிருச்சு. "என்னது அமைச்சருக்காக நான் பொறுத்திருக்கணுமான்னு" சொல்லிட்டு இறங்கி சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுன்னு சொல்லிட்டு கடகடன்னு 1 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. நீங்க என்ன நடந்தாலும் நாங்க கண்டுக்கவே மாட்டோம்ன்னு சொல்லிட்டு மக்கள் நிமிந்து கூட பார்க்கலையாம். அவ்வளோ காமெடிலாம் நடந்திருக்கு. அப்புறம் போனாங்க, போய் மாலைய போட்டாங்க. நடந்ததோனே பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிருச்சு. அதனால அங்கனயே கார கொண்டு வந்து உடனே ஏறி கிளம்பிட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம ப்ளூ சட்டை மாறன் மேட்டருக்கு வருவோம். எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்திருப்பீங்க. ப்ளூ சட்டை மாறன் என்னன்னு இது சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, சேலத்தோட குடிநீர் தேவைய பூர்த்தி பண்றதுக்கு சூயஸ் அப்படின்ற அமைப்புல இன்னைக்கு தனியாருக்கு வந்து தமிழக வெற்றி கழக அரசான நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய அரசு இன்னைக்கு குடுக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவு. ஏன்னா, இன்னைக்கு சேலம் மக்களோட குடிநீர் அப்படின்றது ஏன்னா அங்க வந்து அந்த வானம் பார்த்த பூமி அப்படின்றதெல்லாம் தாண்டி அங்க குடிநீர் பிரச்சனை எப்படி சென்னையில இருக்கோ அதே அளவுக்கு இருக்கு அப்படின்றது அதிகாரப்பூர்வமா தகவலா நீங்க நியூஸ்லயே பார்த்துருக்கலாம். இப்ப சமீப நாட்கள்ல அதிக அளவு வெயில் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்றனால, ஒட்டுமொத்த 6 குளங்கள் வறண்டுருச்சுன்னு அப்படின்றனாலயும், கூட்டு குடிநீர் திட்டம் எங்கேயோ 1, 2 இடத்துல தான் செயல்படுது அப்படின்றனாலயும், வயல்வெளிக்கே வந்து அவங்களால தண்ணி குடுக்க முடியல அப்படின்றனாலயும், இந்த ஒரு நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒண்ணு போட போறாங்க இன்னும் போட போறாங்கன்றது தகவல். இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது, சீமானும் சரி, இந்த ப்ளூ சட்டை மாறனும் சரி, நாம் தமிழர் கட்சி சார்பா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, "அப்படிலாம் நீங்க போடக்கூடாது. அப்படிலாம் மக்களுக்கு தண்ணி குடுத்துறாங்க. அவங்க வந்து தண்ணி இல்லாமயே கடந்துட்டு போறாங்க. வறண்டு எப்படி வேணாலும் போட்டும். அப்படிலாம் நீங்க தண்ணி குடுக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு இந்த ப்ளூ சட்டை மாறனும் சரி, சீமானும் சரி ரொம்பவே வந்து சீமானுக்கு ப்ளூ சட்டையும், ப்ளூ சட்டைக்கு சீமானும் முட்டு குடுத்து பேசுறாங்க. எனக்கு ப்ளூ சட்டைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவர் வேலை என்னதுன்னா, இந்த கேவலமா திமுக காரன் எவனாவது படம் எடுத்தான்னா, இவ்வளோ நாள் வந்து சொல்லுவாப்ல. இந்த உதயநிதி பொண்டாட்டி மாரி ஆட்கள்லாம் வந்து படம் எடுப்பாங்க. காதலிக்க நேரமில்லை படம்லாம் வந்து உலக அளவிலான போற்றக்கூடிய படம்னு சொல்றது தான் அவர் வேலை. அத விட்டுப்புட்டு ஏழை எளிய ஒரு டைரக்டர் நல்ல படம் ஒண்ணு எடுத்து குடுத்தா கூட, இந்த படத்தெல்லாம் போயிறாதீங்க. கேவலமா இருக்கு. என்ன படத்த எடுத்து வச்சிருக்காய்ங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா ஒரு படத்த ரூ. 10 பேப்பர்ல முடிச்சு விட்டு போயிருவாப்ல. அப்படியாப்பட்ட ஆள் தான் அந்த ப்ளூ சட்டை. ஆனா எதுக்கு இப்ப சமீப காலமா இவர் வந்து நான் அரசியல் பேசுறேன், ஆணிய புடுங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல அப்படின்றது முதல் கேள்வி. ஏற்கனவே நம்மளுடைய முதல்வர் அவர்களை சீண்டியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் தெளிவா. இப்பவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையில இறங்குறாப்ல. அப்ப அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கட்சியில குறிப்பா நாம் தமிழர் கட்சியில இறங்கி எதுவும் வேலை பார்க்க போறாரா அப்படின்றது கேள்வியா இருக்கு. ரைட் அது என்ன ஏது அப்படின்றத நம்ம விரிவா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பேசுவோம். நம்ம சேனல 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.